வணக்கம் நண்பரே. நமக்கெல்லாம் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த பிரச்சனையில 99% பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனையாத்தான் இருக்கு. ஏன்னா நம்மெல்லாம் நடுத்தர மக்கள்னு சொல்லக்கூடிய வருமான நோயாளிகள். இந்த நிலைமை அப்படியே நீடிச்சுட்டே இருந்தா, ஏன்னா வாழ்ற இடம் சொர்க்கம். அப்ப நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய பணம் தேவை. நிறைய சம்பாரிக்கணும். அப்ப நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு வேணும். நல்ல வாய்ப்பு நல்ல கம்பெனில தான் கிடைக்கும். இப்ப நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல கம்பெனி, ஒரு சின்ன முதலீட்டுல இப்ப நமக்கு குடுத்திருக்கு. அத பத்தி இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. முழுசா கேட்கணும். நேரம் இல்லைன்னு சொல்லி நீங்களே உங்கள ஏமாத்திக்கிறாதீங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. செல்ல சைலன்ட்ல போடுங்க. நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டேன். நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டேன். நல்ல வருமானம், சின்ன முதலீடு எப்படி கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்ப்போம். உங்கள் வருமான தேடலில் ஒரு வரமாக மென்டார்ஸ் 2009. கம்பெனியோட பேரு மென்டார்ஸ் 2009. ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2009. இன்னைக்கு 2025. கிட்டத்தட்ட 16 வருஷமா வாரம் வந்து கரெக்டா இந்தியா முழுக்க வருமானங்கள் வாரந்தோறும் குடுத்துக்கிட்டு இருக்கு. மென்டார்ஸ் அப்படின்னா நல்ல நம்பிக்கையான பொருளாதார வழிகாட்டி. மென்டார்ஸ் 2009 நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குடுக்கக்கூடிய வருமான வாய்ப்பு, வேலை வாய்ப்பா, தொழில் வாய்ப்பானா தொழில் வாய்ப்பு. இந்த தொழில் வாய்ப்புல வந்து எவ்வளவு சம்பாரிக்கலாம்னா, எவ்வளவு வேணாலும் சம்பாரிக்கலாம். ஓகே. இதுக்கு வந்து ஆக்சுவலா முதலீடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்றதுக்கு நீங்க எந்த அமௌண்ட்டும் கட்டப் போறதில்ல. அப்ப எதுக்கு சார் நான் அமௌண்ட் போடணும்? எதுக்கு முதலீடு பண்ணணும்? அப்படின்னா, கம்பெனியோட ப்ராடக்ட் கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் ஆடியோ புக்ன்னு சொல்லக்கூடிய மென்டாஸ் 2009 ஆப். இந்த ஆப்ப வந்து கம்பெனி வந்து மக்கள் மத்தியில விக்கிது, சேல்ஸ் பண்ணுது. நீங்க இத ரெக்கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு கம்பெனி உங்களுக்கு வருமானம் குடுக்குது. கம்பெனி ஒவ்வொருத்தரும் வாங்கக்கூடிய வருமானத்துல கம்பெனி சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கிறது. இதுதான் கம்பெனியோட நேச்சர் ஆஃப் பிசினஸ். சார், சோப்பு, பேஸ்ட், டீ தூள் இதெல்லாம் குடுத்தா நல்லா இருக்குமே. சோப்பு, பேஸ்ட், டீ தூள் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். பக்கத்திலே வாங்கிக்கலாம். ரேட் கம்மியா வாங்கிக்கலாம், தரமா வாங்கிக்கலாம். கிடைக்காத பொருள் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன தேவை? நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு நாலேட்ஜ் தேவை, ஐடியா தேவை. அந்த ஐடியாக்கள ட்ரெய்னிங் ஆடியோக்களா உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட ட்ரெய்னிங் ஆடியோக்களா 28 வருஷ அனுபவத்தின் அடிப்படையில உங்களுக்கு இந்த மென்டாஸ் 2009 ஆப்ல குடுத்திருக்கிறாங்க. மனி மேனேஜ்மென்ட், டைம் மேனேஜ்மென்ட், திங்கிங் மேனேஜ்மென்ட், ஏர்னிங் மேனேஜ்மென்ட், ஹியூமன் பிஹேவியர்ன்னு சொல்லி உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட ட்ரெய்னிங் ஆடியோக்கள கதைகளுடன் ஸ்டோரி பேஸ்ட்ல குடுத்திருக்கிறாங்க. கண்ணால பார்க்கிறதும், கையால தொடுறதும் ப்ராடக்ட்னா, காதால கேட்கக்கூடிய ஐடியாவும் ப்ராடக்ட் தான். அப்ப இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போட விலை வந்து ரூ. 500. இந்த ரூ. 500ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 446 விலை. ஜிஎஸ்டி வந்து ரூ. 54. ஜிஎஸ்டி கட்டி தான் வருது. உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லோட வந்துரும். ஓகே. அப்ப இன்னைக்கு வந்து கண்டிப்பா நம்ம எப்படி சம்பாதிக்கணும்? எப்படி நெறைய சம்பாதிக்கணும்? எந்த மாரி கம்பெனில நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது? எத எடுத்து பண்ணா நமக்கு நெறைய வருமானம் கிடைக்கும்னு சொல்லி, உங்களுக்கு ட்ரெய்னிங் ஆடியோக்கள் அவ்வளோ இருக்கு. மறுபடியும் சோப்பு, பேஸ்ட்டு உடனே வாங்கிரலாம். இதுக்கு எக்ஸ்பைரி கிடையாது. எப்ப வேணாலும் நீங்க கேட்கலாம். அதாவது இந்த விளம்பரம் பார்த்தா காசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் கிடையாது. ஆடியோ கேட்டா உங்களுக்கு நெறைய ஐடியாக்கள் வரும். ஐடியாக்கள் வந்தா உங்களுக்கு நல்ல பிசினஸ் பண்ணுவீங்க. நீங்க நம்ம ஆப்ப அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க. உங்க மூலியமா வாங்குறதுனால உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. சரி, வருமானம் எப்படி கிடைக்குதுன்றதுக்கு முன்னாடி இந்த மாரி ட்ரெய்னிங் ஆடியோக்கள் இந்த மாரி சப்கட்டிங்ல இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பாருங்க, இந்த வருமானங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறுவனத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பைனரி திட்டம். பைனரி திட்டம்ன்றது உலகத்திலேயே பெஸ்ட் திட்டம்னு சொல்லக்கூடியது. பைனரி திட்டத்தில 3 வருமானங்கள் நம்ம நிறுவனம் குடுக்குது. இந்த 3 வருமானம் எப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்க ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, நீங்க நீங்க வந்து இந்த பிசினஸ எடுத்திருக்கிறீங்க. நீங்களும் முதலாளி தான். புரியுதுங்களா? அப்ப ரூ. 500 போட்டாலும் முதலாளி தான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம தொழில வந்து நீங்க வந்து விளம்பரம் பண்றீங்க. யாரையும் ஆள் பிடிக்க
வேணாம், ஆள் சேர்க்க வேணாம். விளம்பரம் பண்றீங்க. விளம்பரம் எப்படி பண்றீங்க? வாட்ஸ்அப்ல விளம்பரம் பண்றீங்க, ஸ்டேட்டஸ்ல விளம்பரம் பண்றீங்க, Facebookல விளம்பரம் பண்றீங்க, YouTubeல விளம்பரம் பண்றீங்க, போன்ல பேசுறீங்க, நேர்ல பேசுறீங்க. என்னைக்கு பல்லு விளக்கலையோ, என்னைக்கு குளிக்கலையோ அன்னைக்கு மட்டும் விளம்பரம் பண்ணாதீங்க. அப்போ உங்க விளம்பரத்தை பார்த்துட்டு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லாரும் போன் பண்ணுவாங்க. போன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு விளக்கம் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் இருக்கு. சரி, இப்ப ஏன்ற ஒருத்தர் உங்க மூலியமா ஜாயின் பண்றாரு. அப்படி ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு முதல் வருமானம் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ₹150 கிடைக்கும். ₹150 வந்து பாத்தீங்கன்னா இந்த வித் ட்ரையல் வாலெட் வவுச்சர் எல்லாம் கிடையாது. டைரக்டா அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிரும். ஒரு நபர் அறிமுகப்படுத்தினாலும் பயனீர் திட்டத்துல வருமானம் கம்பெனி கொடுக்குது. ஓகே, இது புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் ஜாயின் பண்ண உடனே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து இவருக்கு வந்து ஏக்கு வந்து மெசேஜ் போயிடும். புரியுங்களா? கம்பெனியோட வெப்சைட் mentors2009.com இருக்கு இல்லையா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நபரை நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றீங்க. பின்னு ஒருத்தரை. ஏன் சார் அப்படின்னா பயனீர் திட்டத்துல 2 பேரை குறைஞ்சது ரெக்கமெண்ட் பண்ணணும். புரியுங்களா? இப்ப பின்னு ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்றீங்க, பியை வந்து ஏக்கு ஆப்போசிட்ல அப்படி ரெக்கமெண்ட் பண்றீங்க. அப்படி பண்ணும் பொழுது பி மூலியமாவும் உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ஒரு ₹150 கிடைக்கும். பிளஸ் இரண்டாவது வருமானம் பேர் இன்கம் ஒரு ₹100 கிடைக்கும். பேர் இன்கம்ன்றது லெஃப்ட்ல ஒரு ஐடி, ரைட்ல ஒரு ஐடி வந்தா ஒரு பேர் இன்கம் ₹100. அப்ப பி மூலியமா உங்களுக்கு வந்து ₹150 டைரக்ட் ரெஃபரல் இன்கம், பேர் இன்கம் ஒரு ₹100. அப்ப ₹250 கிடைக்குது. ஏ மூலியமா ஏற்கனவே ஒரு ₹150 கிடைச்சிருக்கு. ஆக மொத்தம் 2 பேரை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு ₹400 கிடைக்கும். ஓகே, கிட்டத்தட்ட போட்ட பணம் வந்துருச்சா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்களோ அதை அவங்க பண்ணுவாங்க. புரியுங்களா? ஓகே, இப்ப ஏ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச 2 பேரை ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவருக்கும் ₹400 கிடைக்கும். பி வந்து பாத்தீங்கன்னா பி ஒருத்தர் தான் ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹150 அவருக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெஃப்ட்ல வந்து 2 ஐடி வந்திருக்கு, ரைட்ல ஒரு ஐடி வந்திருக்கு. உங்களுக்கு பேர் இன்கம் ஒரு ₹100 மறுபடியும் கிடைக்கும். அப்ப லெஃப்ட்ல ஒரு ஐடி, ரைட்ல ஒரு ஐடி வந்தா உங்களுக்கு ஒரு பேர் இன்கம் ₹100. சார், லெஃப்ட்ல 2 ஐடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, ரைட்ல ஒரு ஐடி வந்திருக்கு. அப்ப ₹100 தானே வருதுன்னா, ரைட்ல இன்னொரு ஐடி வந்ததுன்னா மறுபடியும் ₹100 கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இப்ப பி வந்து 2வது நபர் அறிமுகப்படுத்தல. இப்ப 1வது நபர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே டீம் இறக்குறாரு. அப்படி இறக்கும் பொழுது உங்களுக்கு பேர் மேட்சிங்ல உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப லெஃப்ட்ல வந்து எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, ரைட்ல ஒரு டீம் போனாலும் உங்களுக்கு வருமானம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு ஐடி, ரைட்ல ஒரு ஐடினா ₹100. லெஃப்ட்ல ஒரு 100 ஐடி, ரைட்ல 100 ஐடி அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 × 100 10,000. லெஃப்ட்ல 1,00,000 ஐடி, ரைட்ல 1,00,000 ஐடி அப்படின்னா உங்களுக்கு ₹1,00,00,000. இது போய்கிட்டே இருக்கும். இதுக்கு எண்டே கிடையாது. மக்கள் தொகை மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரி சார், அப்ப 2வது நபரை வந்து பி அறிமுகப்படுத்த தேவையில்லையா அப்படின்னா அவருக்கு பேர் இன்கம் வேணும், 2வது வருமானம் வேணும்னா அவர் அறிமுகப்படுத்தணும். அவர் அறிமுகப்படுத்தாத பொழுது உங்களுக்கு வந்து அவர் ஒரு நபர் அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அதன் மூலியமா உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது புரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாருங்க, இப்ப உங்களுக்கு வந்து நீங்க வருமானம் வாங்கும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் நானும் ஜாயின் பண்றேன்ட்டு வருவாங்க. அப்படி வரும் பொழுது நீங்க ஒரு 3வது நபரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3வது நபரை வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. சீன்னு ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்றீங்க. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும் பொழுது நீங்க வந்து என்னன்னா டைரக்டா நீங்க வந்து ஏபிசி கொடுக்க முடியாது. அப்ப நீங்க வந்து என்னன்னா இந்த 3வது நபர் சியை வந்து ஒண்ணு ஏ டீம்லயோ அல்லது பி டீம்லயோ யாருக்கு கீழே வேணாலும் கொடுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா பிக்கு வந்து நீங்க வந்து என்னன்னா ரைட் சைட்ல சியை வந்து ரெக்கமெண்ட் பண்றீங்க. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும் பொழுது கம்பெனியோட வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் பேஜ்ல இன்ட்ரோடியூசர் ஐடி யாரு, பிளேஸ்மெண்ட் ஐடி யாருன்னு கேட்கும். அப்ப இன்ட்ரோடியூசர் ஐடி உங்க ஐடியை கொடுத்துட்டு சிக்கு, பிளேஸ்மெண்ட் ஐடி பியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் ₹150 உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் பேர் இன்கம் ஒரு ₹100 கிடைக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வருமானம் இருக்கு, 3வது வருமானம் ராயல்டி. அந்த ராயல்டி என்ன அப்படின்றத சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பி வந்து ஏற்கனவே ஒருத்தர் அறிமுகப்படுத்திருக்காரு இல்லையா? அப்ப ரைட்ல நீங்க கொடுத்ததுனால யார் கொடுத்தாலும் பேர் இன்கம் ஒரு ₹100 கிடைக்கும். அந்த பேர் இன்கம் இவருக்கு கிடைக்கக்கூடிய ₹100 நீங்க இவருக்காக ஒருத்தர் நீங்க ஸ்பான்சர் பண்ணதுனால இவருக்கு கிடைக்க வேண்டிய ₹100 50% உங்களுக்கு ₹50 தனியா கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா சி ₹500 தான் கட்டுறாரு. அப்ப அவர் ₹500 கட்டி ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு ₹150 ரெஃபரல் இன்கம், பேர் இன்கம் ஒரு ₹100 பிளஸ் ₹50 ராயல்டி, பேர் ராயல்டி பாத்தீங்களா ₹300 கிடைக்குது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெக்கமெண்ட் பண்ண சி வந்து அவர் தொடர்ச்சியா பிசினஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு பி வாங்கக்கூடிய ₹100 பேர் இன்கம்ல உங்களுக்கு ₹50 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இவருக்கு ₹50 கிடைக்கும்.
சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நபர தான் ரிமூவ் படுத்தியிருக்கிறாரு. இவர் 2வது நபர ரெக்கமெண்ட் பண்ணல. ஒவ்வொருத்தரும் அதாவது பேர் இன்கம் தொடர்ச்சியா வாங்கணும்னா 2 ரெஃபரல் குடுத்திருக்கணும். அந்த 2 ரெஃபரல் லெஃப்ட் 1 ரைட் 1 இருக்கலாம். அல்லது லெஃப்ட்டே 2 இருக்கலாம். அல்லது ரைட்டே 2 இருக்கலாம். அப்ப இவர் 2வது ரெஃபரல் குடுக்கல. இவர் 2வது ரெஃபரல் எப்ப குடுக்குறாரோ, அதுக்கப்புறம் வரக்கூடிய பேர் இன்கம் தான் இவருக்கு தொடர்ச்சியா கிடைக்கும். அதுவரைக்கும் 2 பேர் இன்கம் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப அது அப்ப இவரு ஆனா இவருக்கு கிடைக்கலைனாலும், இவரு 2வது ரெஃபரல் குடுக்கலைனாலும், உங்களுக்கு ரூ. 50 ரூ. 50 இவருடைய 100%ல இருந்து உங்களுக்கு 50% உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இவர பத்தி நீங்க கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. சரி, இவர் 2வது ரெஃபரல் குடுக்குறாரு. அப்ப 2வது ரெஃபரல் வந்து யாருக்கு கீழ வேணாலும் இவர் குடுக்கலாம். அப்படி குடுக்கும் பொழுது இன்ட்ரோடியூசர் ஐடி இவர் ஐடி போட்டுட்டு, பிளேஸ்மென்ட் ஐடி இவர் யாரு கீழ குடுக்குறாரோ அவங்களுக்கு கீழ குடுக்கும் பொழுது, அவங்க வாங்கக்கூடிய பேர் இன்கம்ல 100%ல 50% இவருக்கு கிடைக்கும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க. இந்த மாரி நீங்க யாருக்கு கீழ வேணாலும் ரெஃபரல் குடுக்கலாம். அது ரெஃபரல் வந்து 2 குடுக்கணும். 2க்கு மேல எவ்வளவு குடுத்தாலும் உங்களுக்கு பேர் ராயல்டி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது சிங்கிள் லைன்ல கூட கிடைக்கும். அதுக்கு பேர் மேட்சிங் வரணுன்ற அவசியமே இல்ல. சிங்கிள் லைன்ல கூட உங்களுக்கு வருமானம் தொடர்ச்சியா கிடைக்கும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பாருங்க. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ரெஃபரல் இன்கம் ரூ. 150 அன்லிமிட்டெட் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆ பேர் ராயல்டின்றது நீங்க ரெஃபரல் எங்கெங்க குடுக்குறீங்களோ, அவங்க எல்லாருமே பேர் இன்கம் வாங்கும்போது அதுல 50% உங்களுக்கு வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 பேர ரெஃபர் பண்றீங்கன்னா, 10 பேர் வாரத்துக்கு ரூ. 1000 வாங்குனா உங்களுக்கு ரூ. 10,000 தனியா உங்க வருமானம் போக, உங்களுடைய பேர் இன்கம், உங்களுடைய ரெஃபரல் இன்கம் போக உங்களுக்கு தனியா கிடைக்கும். அப்ப எத்தன பேர ரெஃபர் பண்ணணும்ன்றத நீங்க பாத்துக்கங்க. சரி. அப்ப ரெஃபரல் இன்கம் அன்லிமிட்டெட். பேர் ராயல்டி 50% அன்லிமிட்டெட். அப்ப அந்த பேர் இன்கம் இருக்கு இல்லையா ரூ. 100 அந்த பேர் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்பெனி என்ன இருக்குன்னா, அதுல கண்டிஷன் வச்சிருக்கு. ஏன்னா கண்டிஷன் இல்லாட்டி கம்பெனி குடுக்க முடியாது. என்னன்னா, ஒரு நாளைக்கு அதிகபட்ச பேர் இன்கம் உங்களுக்கு ரூ. 2,000 அதுக்கு மேல கிடைக்காது. அதாவது வந்து ரூ. 500 முதலீட்டுக்கு ஒரு ஐடிக்கு வந்து உங்களுக்கு ரூ. 2,000 கிடைக்கும். சார் எனக்கு வந்து ரூ. 2,000 பத்தாது சார். எனக்கு வருமானம் நெறைய வேணும் அப்படின்னா, உங்க பேர்லயே 3 ஐடி எடுத்துக்கலாம். அதாவது U1, U2, U3ன்னு சொல்லி உங்க பேர்லயே ஒரே பேங்க் அக்கவுண்ட்ல 3 ஐடி எடுத்துக்கலாம். அப்படி 3 ஐடி நீங்க எடுக்கும் பொழுது, உங்களுக்கு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து நீங்க ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு ரூ. 400 கிடைச்சிரும். அடுத்த 2 பேர ரெக்கமெண்ட் பண்றதுக்கு பதிலா உங்க பேர்லயே நீங்க 2 ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்க. அதனால ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு ரூ. 400 கிடைச்சிரும். பிளஸ் வந்து என்னன்னா டாப் ஐடிக்கு 2 ரெஃபரல் நீங்க குடுத்துட்டீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, 2வது ஐடிக்கு ஒரு 2 ரெஃபரல் குடுத்துட்டு, 3வது ஐடிக்கு 2 ரெஃபரல் 4 டீம் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 ஐடிக்கும் பேர் இன்கம் கிடைக்கும். அப்படி பேர் இன்கம் கிடைக்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு ஐடிக்கு ரூ. 2,000னா 3 ஐடிக்கு ரூ. 6,000 கிடைக்கும். அப்ப ரெஃபரல் இன்கம் வந்து அன்லிமிட்டெட் சொல்ட்டேன். பேர் இன்கம் ஒரு ஐடிக்கு ரூ. 2,000, 3 ஐடிக்கு வந்து ரூ. 6,000. பேர் ராயல்டி 50% அன்லிமிட்டெட் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். அது போக வந்து ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, நீங்க பேர் இன்கம் தொடர்ச்சியா வாங்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய பேர் இன்கம் ஒரு 10 பேர் இன்கம்ல ஒரு 5 பேர் இன்கம் மட்டும் அது ரெட்டப்படையில வரக்கூடிய 2, 4, 6, 8, 10 இந்த பேர் இன்கம் மட்டும் கம்பெனி எடுத்துக்கிறோம். ஏன்னா கம்பெனி இது எடுத்தா தான் தொடர்ச்சியா உங்களுக்கு வருமானம் குடுக்க முடியும். 1, 3, 5, 7, 9 உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெட்டப்படையில வரக்கூடிய பேர் இன்கம் எடுத்துக்கிறோம். 10க்கு மேல வரக்கூடிய எந்த ஒரு பேர் இன்கமும் கம்பெனி எடுக்காது. எல்லாமே உங்களுக்கு தான். ஓகே. இந்த வருமானங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சனிக்கிழமை கணக்கு முடிச்சு உங்களுக்கு திங்கட்கிழமை குடுக்க வேண்டிய பேமெண்ட்ட ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து நீங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ட்டா உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிரும். 15% சர்வீஸ் சார்ஜ் போக டைரக்ட்டா உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, மார்ச் 31க்குள்ள நீங்க 4,00,000 4,00,000க்கு மேல வருமானம் வாங்குனீங்கன்னா, இந்த 15%ல 5% டிடிஎஸ்ஸா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துரும். மறுபடியும் சொல்றேன், வாலெட் வச்சு வித்ட்ராயல் கிடையாது. எல்லாமே டைரக்ட்டா பேங்க் கிரெடிட். இது வந்து கம்பெனியோட அக்கவுண்ட் நம்பர்ல டெபாசிட் பண்ணிட்டு யார் மூலியமா ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்க மூலியமா ஜாயின் பண்ணிக்கலாம். இது கம்பெனியோட அட்ரஸ் மதுரை மாவட்டம் திருமங்கலம், திருப்பூர் 2 இடத்துல வெற்றிகரமா இன்னைக்கு வந்து 16 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. அது வந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்த நீங்க வந்து வருமானமா நீங்க மாத்துனீங்கன்னா, கண்டிப்பா இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். என்னைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் நண்பர்களே. நன்றி.